இந்த வாரம் நம்ம 85, 86 2 அத்தியாயங்கள் மட்டும் பார்க்க இருக்கோம். பழைய புக்கில் 84, 85 இந்த 2 மட்டும் நாம இன்னைக்கு பார்க்கணும். போன வாரம் நம்ம பார்த்தது குருக்ஷேத்திரத்தில், அதாவது அங்கே சூரிய கிரகணம் நடைபெறுது அப்படிங்கிற காரணத்தினால இந்தியா பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா வம்சத்தை சேர்ந்தவங்களும் அங்கே சடங்குகள் செய்யறதுக்காக கூடுறாங்க. அங்கே எது வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணரை தலைமையை கொண்ட எல்லாரும் அவங்களும் அங்கே கூடி அங்கே அவங்க ஒரு சில சடங்குகள்லாம் நிறைவேற்றுறாங்க. அப்போதைக்கு நம்ம விரஜவாசிகள் கிருஷ்ணரை மறுபடி விருந்தாவனத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துறத போன வாரம் நம்ம பார்த்தோம். அதன் காரணத்தினால குருக்ஷேத்திரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்ப அந்த குருக்ஷேத்திரத்துல பல்வேறு சாதுக்கள், முனிவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் கிருஷ்ணரை ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. கிருஷ்ணரை புகழ்ந்து அவங்க பேசுனதை கேட்ட வசுதேவருக்கும் தேவிக்கும் கொஞ்சம் எண்ணம் வந்திருக்கு. ஓ, கிருஷ்ணர் பகவான், நம்ம அவரை நம்மளுடைய ஒரு மகன் நினைச்சுட்டு இருந்தோமே அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒரு குற்ற உணர்வு மாதிரி வருது. ஆனா உண்மை என்ன அப்படிங்கறத நம்ம போன வாரமே பார்த்தோம். கிருஷ்ணர் மேல வசுதேவருக்கும் தேவகிக்கும் இருக்கக்கூடிய அந்த வாத்சல்ய பாவம், அந்த வாத்சல்ய ரசத்தின் காரணமா அவங்களுக்குள்ளார அந்த உறவானது உணரப்படுது. பல நேரங்கள்ல வசுதேவருக்கும் தேவகிக்கும் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது தெரியும். அப்படி தெரிஞ்சா கூட கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா அவங்க கருத மாட்டாங்க. தங்களுடைய மகன்களாகவே கருதுவாங்க. வசுதேவரும் தேவகியும் அவங்களுக்கு தெரியும் பல நேரங்கள்ல. ஏன்னா கிருஷ்ணர் இந்த உலகத்துல அவதாரம் பண்ணும் போதே அப்பயே அவர் சொன்னார், அவர் நாராயண ரூபத்துல 4 கரங்களோட தோற்றம் அளிச்சு ஒரு சில உபதேசங்கள்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நீ அங்க கொண்டு போ, கோகுலத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வசுதேவருக்கு கட்டளையிடுறார். கிருஷ்ணர் வசுதேவருக்கு அப்படி கட்டளையிட்ட காரணத்தினால வசுதேவருக்கு தெரியும் இவர் சாக்ஷாத் பகவான் அப்படிங்கிறது. இருந்தாலும் அவருடைய வாத்சல்ய ரசத்துல மூழ்கி இருக்கக்கூடிய காரணத்தினால அடிக்கடி மறந்துடுவார் அவர். இப்ப இந்த குருக்ஷேத்திரத்துல அவங்க போயிட்டு திரும்பி துவாரைக்கு வந்துடுறாங்க. வசுதேவருக்கும் தேவகிக்கும் அந்த சாதுக்கள்லாம் கிருஷ்ணரை பத்தி சொன்னது அப்படியே நினைவிலே இருக்கு. ஓ, கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், நம்ம அவர் நம்மளுடைய பையனா நினைச்சுட்டு இருந்தோமே அப்படிங்கிற நினைவு வசுதேவருடைய மனதுல அப்படியே பொதிஞ்சின்றது. வசுதேவர் தேவகி 2 பேருடைய மனதிலே. அதன் அடிப்படையில் வரக்கூடியதுதான் இந்த அத்தியாயம். கிருஷ்ணரும் பலராமரும் தினசரி வேத கலாச்சாரத்தின் பிரகாரம் ஒரு மகன் தன்னுடைய தாய் தந்தையருக்கு தினசரி போய் விழுந்து நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறது வேத கலாச்சாரம். அதன் அடிப்படையில கிருஷ்ணரும் பலராமரும் தினசரி போய் வசுதேவருக்கும் தேவகிக்கும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. அது மாதிரி போய் துவாரைக்கு திரும்பினரையும் ஒரு நாள் போய் நமஸ்காரம் பண்றாங்க. நமஸ்காரம் பண்ணி வசுதேவருக்கு அந்த நினைவுகள்லாம் வருது. சாதுக்கள் கிருஷ்ணரை பற்றி கூறிய நினைவுகள்லாம் அவருக்கு வருது. அவருக்கு அவர் அப்படியே கிருஷ்ணரையும் பலராமரையும் புகழ ஆரம்பிக்கிறார். ஓ கிருஷ்ணா, கிருஷ்ணா, எல்லாமே நீதான். இந்த உலகத்துல எத்தனை பொருள்கள் இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எல்லா ஆரம்பத்தோடையும் முடிவோடையும் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே கிருஷ்ணர் தான் காரணமா அமைகிறார். எல்லாமே கிருஷ்ணருடைய சக்தி தான். இந்த கருத்தை வசுதேவர் நிலைநாட்டுறார். பகவான் கிருஷ்ணரே கீதையில சொல்றார், எல்லாமே என்னில இருந்து தான் வருது, எல்லாமே என்னையில இருக்கு, இருந்தாலும் நான் அதுல இருந்து வேறுபட்டு இருக்கேங்கிற கிருஷ்ணர் தெளிவுபடுத்துறார் கீதையில சொல்லக்கூடிய அதே விஷயங்களை இங்க வசுதேவர் கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுறார். மயாத்ததம் இதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தே சவஸ்திதா. அவர் சொல்றார், மயாததம் இதம் சர்வம், என்னுடைய சக்தியின் மூலமா நான் எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். அதே கருத்தை இங்க வசுதேவர் கிருஷ்ணரை புகழ்ந்து சொல்றார். வசுதேவர் கிருஷ்ணரை புகழ்ந்து
சொல்லக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் இங்கே பிரார்த்தனைகள் இருக்கு. அதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு போலாம். அன்பார்ந்த கிருஷ்ணா, நீ சச்சிதானந்த விக்கிரகமாகிய முழுமுதற் கடவுள். அன்புடைய பலராமா, நீ யோக சக்திகள் அனைத்திலும் கைவந்த சங்கர்ஷன். நீங்கள் நித்தியமானவர்கள் என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டேன். நீங்கள் இருவரும் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கும் அதன் காரணமான புருஷோத்தம மகாவிஷ்ணுவுக்கும் பரமானவர்கள். பகவான் கிருஷ்ணர் பலராமர் இவங்க கிட்ட இருந்தா எல்லா தோற்றங்களும் வருது. கிருஷ்ணர்ல இருந்து பலராமர் வரார். பலராமருக்கு அப்புறம் பலராமருடைய தோற்றத்தின் மூலமா மகாவிஷ்ணு வர. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதை அங்கேயா வசுதேவர் திரும்பி பிரார்த்தனைகளை செலுத்துறார். பிரபஞ்சத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை பல காலகட்டங்களில் தோன்றும் பல்வேறு ஜட தோற்றங்களும் நீங்களே. ஏனெனில் இப்பிரபஞ்ச தோற்றத்திற்கான காரணமும் காரியமும் நீங்களே. கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணம். கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரியமாகவும் அமைகிறார். அவருக்கு அப்பால இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எல்லாவற்றிலுமே கிருஷ்ணர் இருக்கார். இருந்தாலும் கிருஷ்ணர் எல்லாவற்றிலிருந்து விலகி இருக்கார். ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். எப்படி ஒரு அரசாங்கத்துல அந்த அரசாங்கத்துக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் அந்த மன்னர் இருக்கிறாரோ, அதே சமயத்துல அந்த மன்னர் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லலாம். சக்தி, அந்த மன்னருடைய சக்தி எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஆனா அந்த மன்னர் சாக்ஷாத் அவரே எல்லா இடங்கள்லயும் இல்லை. அதன் அடிப்படையில் அதே மாதிரி கிருஷ்ணருடைய சக்தி எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஆனா கிருஷ்ணர் சாக்ஷாத் அவரே எல்லா இடங்கள்லயும் இருக்கிறது கிடையாது. கிருஷ்ணருடைய சக்தி எல்லா இடங்கள்லயும் இருக்கிறதுனால கிருஷ்ணர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்க. கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பால எதுவுமே கிடையாது. இது நம்ம அவசியம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தத்துவபூர்வமான கருத்து. அச்சிந்திய பேத அபேத தத்துவம். பேத அபேத, கிருஷ்ணருக்கும் அவருடைய சக்திக்கும் வித்தியாசம் இருக்கு. பேத அபேத. இதுதான் சைதன்ய மகாபிரபு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தத்துவம். அச்சிந்தியா அப்படின்னா நம்மளால எளிதில் புரிந்து கொள்ள முடியாதது. பேத அபேதா, வேற்றுமை இருக்கு, வேற்றுமை இல்லை. அதாவது பிரம்மன் அல்லது பரமன் அல்லது பகவானுக்கும் அவருடைய சக்திக்கும், அவருடைய சக்தி அப்படிங்கிறது ஜட சக்தியா இருக்கட்டும், ஜீவசக்தியா இருக்கட்டும், எல்லாமே சக்தி தான். நம்ம அதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்ம ஜீவாத்மாவா இருந்தாலும் சரி, ஜட பொருளா இருந்தாலும் சரி, எல்லாமே சக்தி தான். ஆனா ஜீவனானது ஜடத்தை விட உயர்ந்தது. இருந்தாலும் ஜீவனும் சக்தி தான், பகவானுடைய சக்தி தான். இந்த சக்திக்கும் அந்த சக்திமான் கிருஷ்ணர், சக்தி நம்ம எல்லாரும். சக்திக்கும் சக்திமானுக்கும் பேதம் இருக்கு, அதே சமயத்துல பேதம் இல்லை. அதாவது வேற்றுமை இருக்கு, இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா வேற்றுமை கிடையாது. எப்படி அது? ஏன் அப்படின்னா சக்திமான் கிட்ட இருந்து வர்றதுனால ஒரு விதத்துல எல்லாமே கிருஷ்ணர் தான். எல்லாமே கிருஷ்ணர் தான் ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா. ஆனா இன்னொரு விதத்துல பார்க்கும்போது எல்லாமே கிருஷ்ணர் கிடையாது. இங்க பின்னாடி வரக்கூடிய இதே அத்தியாயத்துல பின்னாடி கிருஷ்ணர் சொல்றார். வசுதேவருடைய பிரார்த்தனைக்கு பதிலா சொல்லும் போது கிருஷ்ணர் சொல்றார், எல்லாமே நான் தான். அதுக்கு புரிஞ்சுக்கிறது கிருஷ்ணர் ஒரு உதாரணத்தையும் கொடுக்கிறார். இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே. எல்லா வஸ்துக்களுமே பஞ்சபூதங்களால ஆகியிருக்கக்கூடிய காரணம் ஆகியிருந்தா கூட ஒரு பானைக்கும் ஒரு மலைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு பானை எடுத்துக்கிட்டா அந்த பானையிலையும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த பஞ்சபூதங்கள் தான் அடங்கி இருக்கு. ஒரு பெரிய மலை எடுத்துக்கிட்டாலும் அதுலயும் இதே பஞ்சபூதங்கள் தான் அடங்கி இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி பகவான் கிருஷ்ணன் சொல்ற, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னுடைய சக்திகள் தான். இருந்தா எல்லாமே எனக்கு சமமானவை தான். இருந்தாலும் அளவுல வேறுபட்டு இருக்கு, தன்மையில ஒன்றுபட்டு இருக்கு. பகவானுக்கும் அவருடைய சக்திகளும் தன்மையில ஒன்றுபட்டு இருக்காங்க. குறிப்பா ஜீவசக்தி தன்மையில ஒன்றுபட்டது, ஜடசக்தி தன்மையில கூட ஓரளவு வேறுபட்டது. ஏன்னா ஜடசக்திக்கு உணர்வு கிடையாது, ஜீவசக்திக்கு உணர்வு இருக்கு. ஜடசக்திக்கு உணர்வு கிடையாது. அப்படி உணர்வு இல்லாம இருக்கக்கூடிய அந்த ஜடசக்தியானது
ஜீவசக்திக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கு. அந்த ஜடசக்தியை உதாரணமா வச்சு இந்த ரெண்டையும் கிருஷ்ணர் விளக்குறார். எப்படி பகவானும் ஜீவனும் தன்மையில ஒன்றுபட்டு இருக்கு, அதே சமயத்துல அளவுல வேறுபட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியுதா? இந்த உதாரணம், ஒரு பானை எடுத்துட்டாலும் சரி அதுலயும் இதே பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. ஒரு பெரிய மலை எடுத்துட்டாலும் சரி அதுலயும் இதே பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா ஸ்ரீல பிரபுபாத் ரொம்ப எளிமையா ஒரு உதாரணம் கொடுப்பார். ஒரு கடலினுடைய ஒரு துளி தண்ணீர் எடுத்தாலும் அதுவும் அதனுடைய தன்மை ஒண்ணுதான். ஒரு கடல் நீரினுடைய தன்மை ஒண்ணுதான். தன்மையில பார்க்கும்போது ஒரு துளி நீரும் சரி கடல் அளவு இருக்கக்கூடிய நீரும் சரி சமம். ஆனா அளவுல பார்க்கும்போது பெருத்த வித்தியாசம் இருக்கு ஒரு துளி நீருக்கும் கடலுக்கும். தன்மையில பார்க்கும்போது ஒரு சின்ன பானையும் பஞ்சபூதங்களால் அடங்கியது, ஒரு பெரிய மலையும் பஞ்சபூதங்களால் அடங்கியது. ஆனா அளவுல பார்க்கும்போது இந்த பானை மலையோட ஒப்பிடும் போது ஒண்ணுமே கிடையாது. இதுதான் இங்க கிருஷ்ணர் விளக்குறார். அதை சொல்லிதான் பிரார்த்தனை செய்யறார் வசுதேவர். அன்பார்ந்த பிரபுவே, புலன் சக்திகளும் மனத்தின் சிந்தனா சக்தியும் சித்தமும் உணர்வும் உடலின் பலமும் அசைவு வளர்ச்சியும் ஆகியவையும் உடலின் உள்ளிருக்கும் காற்றின் பல்வேறு அசைவுகளால் ஏற்படுவது போல தோன்றினாலும் அவை எல்லாம் அடிப்படையில் உமது சக்திகள் தான். எல்லாமே உம்முடைய சக்திகள் தாங்கிறார் பகவான் கிருஷ்ணரும். கீதையில 7வது அத்தியாயத்துல சொல்றார், இதே கருத்து சொல்றார். பலம் பலவதாம் சாகம், பலவான்களின் பலம் நானேங்கிற. நீரின் சுவை நானே, சூரிய சந்திரர்களின் ஒளி நானே. கிருஷ்ணன் சொல்ற சூரிய பிரபாஷ்மி சசி சூரியோ பிரணவ சர்வ வேதேஷு, ஓம்காரம் நான் தான், அதுவும் இங்க வரும் பின்னாடி. இப்படி எல்லாமே தான் தான் அப்படிங்கறத கிருஷ்ணர் கீதையில சொல்லியிருக்கார். அதே விவரணங்களை இங்க வசுதேவர் கிருஷ்ணரை புகழ்ந்து சொல்றார். ஜட உலகம் ஓடும் நதியை போன்றது. இயற்கையின் முக்குணங்களான சத்துவ ரஜஸ் தமஸ் ஆகியவை அந்நதியின் அலைகள். இந்த உலகம் ஒரு நதி மாதிரி போயிட்டு இருக்கான். இந்த நதியில சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாம் அப்படி அலைகளா போயிட்டு இருக்கு. இந்த ஜட உடலும் புலன்களும் சிந்தனை உணர்வு சித்தம் ஆகிய திறன்களும் துன்பம் இன்பம் பற்று இச்சை ஜட செயல்களுக்கு அப்பாற்பட்டவை நீர். இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் கிருஷ்ணர் அப்பாற்பட்டு விளங்குறார். இந்த ஜட உலகமா இருக்கட்டும், புலன்களா இருக்கட்டும், நம்மளுடைய சிந்தனைகளா இருக்கட்டும், இன்பம் துன்பம் பற்றுதல் ஆசை, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு கிருஷ்ணர் விளங்குறார். இதே விஷயத்த கீதையிலையும் கிருஷ்ணன் சொல்றார். பிறப்பு இறப்புக்கு தான் அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறத எங்க சொல்றார்? யாராவது சொல்ல முடியுமா? கீதையில பகவான் கிருஷ்ணன் சொல்றார், நான் இந்த பிறப்பு இறப்புகளுக்கு அப்பாற்பட்டவன். பொதுவா மக்கள் நினைக்கிறாங்க, ஓ கிருஷ்ணரும் பிறந்தார் அப்படின்னு. ஆனா கிருஷ்ணர் சொல்றார், நான் இந்த பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவன்கிறார். கிருஷ்ணர் அவருடைய விருப்பத்தின் பேர்ல இந்த உலகத்துல தோற்றம் அளிக்கிறார். வசுதேவர் அதான் சொல்றார், நீங்க உங்களுடைய விருப்பத்தின் பேர்ல இங்க துஷ்டர்கள் அழிக்கிறதுக்காக வரீங்க. கிருஷ்ணன் சொல்றார் கீதையில, நான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. அதே கருத்து வசுதேவர் இங்க சொல்றார். நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய துஷ்டர்கள் அழிக்கிறதுக்காக இந்த உலகத்துல அவதாரம் பண்ணிருக்கீங்க. வேற எந்த காரணமும் உங்களுக்கு கிடையாது இந்த உலகத்துல அவதாரம் பண்றதுக்கு. அதே சமயத்துல அவர் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கறத கிருஷ்ணரும் சொல்றார். எங்க சொல்றார்? அது யாரால சொல்ல முடியும்? அதே 4வது இடத்துல கொஞ்சம் முன்னாடி சொல்றார், ஜோபிசன் அப்படி ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டாபியா சம்பவாமி ஆத்ம மாயா. ஆத்ம மாயா என்னுடைய சொந்த சக்தியின் பேர்ல, என்னுடைய சொந்த முயற்சியின் பேர்ல, தன்னுடைய யோக மாயின் அடிப்படையில கிருஷ்ணர் வர. கிருஷ்ணர் நம்மள மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிறவி எடுக்கணும்னு சொல்லி பலவந்தப்படுத்தப்படுறது கிடையாது. அவர் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேர்ல தோற்றம் அளிக்கிறார், தன்னுடைய சுய விருப்பத்தின் பேர்ல மறைகிறார். அந்த பிரார்த்தனைகளை இங்க வசுதேவர் கிருஷ்ணருக்கு வைக்கிறார். அன்பார்ந்த பிரபுவே, கட்டுண்ட ஆத்மா இத்தனை குறைகளுக்கு உட்பட்டு இருந்தாலும் ஒரு பக்தி தொண்டு முறையுடன் தொடர்பு கொள்ள வந்தால் அவன் நாகரீகமடைந்த மனித உடலையும் வளம் பெற்ற உணர்வையும் அடைந்து பக்தி தொண்டின் மேலும் முன்னேற்றம் காண்பதற்கான தகுதியை பெறுகிறான். இப்படி கட்டுண்ட ஆத்மா, இங்க வசுதேவர் கட்டுண்ட ஆத்மாவுக்கு மேல கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய பெரும் கருணைய சுட்டி காட்டுற. ஓ கிருஷ்ணா, நீ உன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல நீ இந்த உலகத்துல தோற்றமளிக்கிற.
அப்படி தோற்றம் அளிக்கிற போதிலும் கட்டுண்ட ஆத்மாவுக்கு நீ வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குற, அவங்களும் பக்தி தொண்டில் ஈடுபடுறதுக்கு. கட்டுண்ட ஆத்மா பல்வேறு பிறவிகளா அங்க இங்க அலைஞ்சுட்டு இருந்துட்டு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ பக்தி தொண்டுக்கு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிருஷ்ணர் கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை ஒழுங்கா பின்பற்றி கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த மனித வாழ்க்கை கிடைச்சிருக்கு, கிருஷ்ணரை பூஜிக்கணும், இது நம்மளுடைய கடமை. கடமை அப்படின்னா நம்மளுடைய உண்மையான கடமை. பொதுவா மக்கள் நினைக்கிறாங்க கடமை அப்படின்னா எத்தனையோ கடமை இருக்கு, அந்த கடமையோட இதுவும் ஒரு கடமை அப்படி. இதுதான் நம்மளுடைய உண்மையான கடமை, நித்திய கடமை, கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. அப்படி மக்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட இங்க வசுதேவர் சொல்ற, பெரும்பாலான மக்கள் மாயையின் வசப்பட்டு மனித வாழ்வு பெற்றதனால் ஆன பலனை அடையாமல் போகிறார்கள். பெரும்பாலும் மக்கள் பார்த்தோம்னா இவ்வளவு வாய்ப்பு கிடைச்சா கூட மாயையிலே இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. நான் மாயையிலே சந்தோஷமா இருக்கிறேன், நான் ஏன் கிருஷ்ணரை வழிபடணும்? இது நிறைய தடவை நீங்க கேட்டிருப்பீங்க. அதே அவர் வந்து விளக்குறார். வெகு நாட்களாக இந்த உடலை நான் என்று எண்ணி இருந்தேன், வருத்தம் தெரிவிக்கிறார். ஓ கிருஷ்ணா, நான் வந்து இந்த மாதிரி உன்னை என்னுடைய பையன் நினைச்சுட்டு இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இது நிறைய தடவை வசுதேவர் நினைக்கிறது தான். முழுமுதற் கடவுளான உம்மை என் மகன் என கருதினேன். அன்பார்ந்த பிரபுவே, கம்சனின் சிறைச்சாலையில் நீ தோன்றிய கணத்தில் நீர் முழுமுதற் கடவுள் என்பதையும் தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அளிப்பதற்காக அவதரித்துள்ளீர் என்பதும் எனக்கு அறிவிக்கப்பட்டது. உமது தோற்றத்தையும் மறைவையும் லீலைகளையும் அறிய வல்லவர் யார்? உமது மகோ உன்னதத்தின் புகழ் பாடுவதென்றே எங்கள் கடமை அப்படின்னு பல்வேறு பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார். இப்படி பிரார்த்தனைகளை முன்வச்சரியும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஆமோதிக்கிறார் கிருஷ்ணர். ஆமா இதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி ஆமோதிக்கிறார். ஆமோதிச்சுட்டு கிருஷ்ணர் சொல்ற, இருந்தாலும் நாங்க 2 பேரும் உங்களுடைய பையங்க தான். இது எப்படி பொதுவா வெளியில இருக்கவங்களுக்கு ரொம்ப குழம்பும். என்னது கிருஷ்ணர் சொன்னார் எல்லாத்துக்கும் தோற்றம் நீ தான் அப்படின்னு சொல்லி வசுதேவர் கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை செய்த அந்த பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு கிருஷ்ணரும் ஆமோதிக்கிறார். கிருஷ்ணர் மறுப்பு தெரிவிக்கல, இல்ல நான் கிடையாது, மூலம் கிடையாது, நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னா கிருஷ்ணர் சொல்லல. கிருஷ்ணர் ஆமோதிக்கிறான், ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் நாங்க உங்களுடைய பையங்க தான் அப்படிங்கிறார். உடனே வசுதேவருக்கு அப்படியே சுத்துது தலையை. என்னடா கிருஷ்ணர் குழப்புறாரு நம்மள, எல்லாம் உண்மைதான் சொன்னாரு, இருந்தாலும் கிருஷ்ணர் ஏன் இது மாதிரி சொல்ற? ஏன்னா கிருஷ்ணர் வசுதேவரும் தேவகியும் தன் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த வத்சல்ய ரசத்தை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றார். கிருஷ்ணர் அகில ரசாமிர்த சிந்து, எல்லா ரசங்களும் அடங்கிய களஞ்சியம், ஒரு கடல் மாதிரி. கிருஷ்ணர் எல்லா ரசங்களையும் அனுபவிக்க விரும்புறார். அவரே அனுபவிப்பாளர், புருஷர். அதனால அவர் வந்து இவங்க தான் கடவுள் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா வந்துடுதுன்னா அவங்களுடைய ரசமானது பாதிக்கப்படும். அதனால கிருஷ்ணர் வந்து அவங்களுடைய ரசத்தை தக்க வைக்கிறார். அதே சமயத்துல அவங்களுடைய பக்தியும் அங்க அந்த ரசத்தை தக்க வைக்குது. அவங்களே கிருஷ்ணரை எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு மேல அவங்களால அந்த தன்மையில இருக்க முடியாது. ஏன்னா அவங்க கிருஷ்ணரோட வத்சல்ய ரசத்துல இருக்காங்க, அவங்க கிருஷ்ணரோட தாசிய ரசத்துல இல்ல. தாசிய ரசத்துல இருந்தா கிருஷ்ணர் இப்படி சொன்னார்னா கிருஷ்ணரை புகழ்ந்து பாடிட்டு அதே தாசிய ரசம் மெயின்டைன் அவங்களுக்கு தக்க வைக்கப்படும். ஆனா கிருஷ்ணர் வசுதேவரோடையும் தேவகியோடையும் வத்சல்ய ரசத்துல இருக்கிறதுனால இந்த உணர்வுகளானது காலப்போக்கில் போயிடும். அப்பப்போ அவங்களுக்கு இந்த நினைவு வரும், அப்புறம் போயிடும். ஸோ கிருஷ்ணர் அதனால சொல்றார், நான் வந்து எப்படி இருந்தாலும் உங்களுடைய பையன்தான் அப்படின்னு சொல்ல. உடனே வசுதேவர் வந்து கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறார். யோசிச்சு அமைதியா இருக்கிறார். அமைதியா இருந்ததையும் தேவகி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தேவகியும் கிருஷ்ணரை வந்து புகழ்றாங்க. நீங்க வந்து எல்லா விதமான அற்புதமான காரியங்களும் செய்யத்தக்கவங்க. வசுதேவர் என்ன மாதிரி கிருஷ்ணரை புகழ்ந்தாங்களோ அதே மாதிரி தேவகியும் புகழ்றாங்க. தேவகியும் புகழ்ந்துட்டு சொல்றாங்க, நான் வந்து எத்தனையோ விஷயங்கள் உங்களை பற்றி கேட்டிருக்கேன், ரொம்ப அற்புதமான விஷயங்கள், சாதாரண மனிதர்களால செய்ய முடியாத விஷயங்கள் கேட்டிருக்கேன். நீங்க 2 பேரும் குரு தட்சணையா சாந்திபனி முனிக்கு
யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு குரு தட்சிணை கொடுத்தீங்க. என்ன கொடுத்தாரு கிருஷ்ணர்? என்ன கொடுத்தாங்க தெரியுமா? யாருக்கு தெரியாது? கிருஷ்ணர் சாந்தி பண்ணி முனிக்கு என்ன கொடுத்தாருன்னு தெரியாது? தெரியாது தெரியாது எடாடா. சாந்தி பண்ணி முனிக்கு மகன் இறந்திருப்பான். அந்த மகனை கிருஷ்ணர் எல்லா இடங்கள்லையும் போய் தேடி கண்டுபிடிச்சு மீட்டு கொண்டு வருவார். இறந்து போன மகனை. மக்கள் நிறைய பேர் வந்து தங்களை தாங்களே கடவுள்னு சொல்றாங்க. ஆனா யாராவது செத்து போன மனுஷனை திரும்பி உயிருக்கு கொண்டு வர முடியுமா? ஒருத்தர் செத்து போயிட்டான்னா அதோட முடிஞ்சு போச்சு. அதுவே எத்தனையோ வருஷக்கணக்குக்கு முன்னாடி இறந்து போனவங்களை எப்படி கொண்டு வர முடியும்? பொதுவா யாராலையும் சாத்தியமில்லாத காரியம். ஆனா கிருஷ்ணர் அந்த மாதிரி சாந்தி பண்ணி முனிக்கு செஞ்சார். சாந்தி பண்ணி முனியினுடைய மகன் அவன் வந்து மரணம் அடைஞ்சிருப்பான். மரணம் அடைஞ்சு பல வருடங்கள் ஆயிருக்கும். சாந்தி பண்ணி முனியினுடைய மனைவி சொல்லுவாங்க, கிருஷ்ணர் வந்து ரொம்ப சிறப்பான நபர், பகவான், முழுமுதற் கடவுள். அவர்கிட்ட சாதாரண குரு தட்சணைலாம் கேட்கக்கூடாது. யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கிருஷ்ணர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனை மறுபடியும் உயிருக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கூட்டிட்டு வரணும் பாரு. கிருஷ்ணர் போய் கூட்டிட்டு வந்துருவார். அதே மாதிரி இங்க தேவகின்னு சொல்றாங்க, நீங்க வந்து சாந்தி பண்ணி முனியினுடைய பையனை வந்து கூட்டிட்டு வந்தீங்க. எனக்கும் 6 பையங்க பிறந்தாங்க. நீங்க 2 பேரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பையங்க எல்லாரையும் வந்து கம்சன் வந்து கொன்னுட்டான். அந்த பையங்க எனக்கு வேணும், கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எத்தனை வருஷம் ஆகி போச்சு? பல வருஷம் ஆகி போச்சு. எப்படி இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட குருக்ஷேத்திர போருக்கெல்லாம் முன்னாடி, அதாவது பாண்டவர்கள் அந்த சூது அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எடுத்துட்டாலும் கிருஷ்ணருக்கு அப்போ வந்து ஒரு 70-80 வயசு ஆயிருக்கும். இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அட்லீஸ்ட் 70. ஏன் அவ்வளவு வருஷம் கழிச்சு அவங்க கேட்குறாங்க, என் பையன் 6 பேரும் வேணும்னு. சாதாரண மனுஷனால முடியுமா? எங்க போனானு என்னத்த தெரியும். அப்போ ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் ஒருத்தனை உயிர் போச்சு அப்படின்னாலே போச்சு, அவ்வளவுதான். அதை நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கிருஷ்ணர் பகவான், அதனால அவருக்கு சாத்தியம் இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. வெளியில இருக்க மக்கள்கிட்ட சொன்னோம்னா அதெல்லாம் சும்மா கதைப்பா, கிடையாது. பகவானால முடியாத காரியம்னு எதுவுமே கிடையாது. அப்படி பகவானால முடியாத காரியம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அப்ப அவர் பகவான் கிடையாது. இன்னைக்கு மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. பகவான் இதெல்லாம் முடியாதுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க, சின்ன சின்னதா நாங்க செய்யறோம். ஏதோ ஒரு விபூதி கொடுக்கணுமா, இல்ல ஒரு ஏதோ சின்ன சின்னதா ஏதோ பண்ணணுமா, நாங்க பண்றோம். நீங்க பாட்டு இந்த பெரிய பெரிய விஷயம்லாம் சொன்னீங்கன்னா இதெல்லாம் எங்களால இதெல்லாம் பகவானால பண்ண முடியாது அப்படின்னா அப்ப அவர் பகவான் கிடையாது. பகவான் அச்சிந்திய சக்தியுடையவர், நம்மளால எண்ணி பார்க்க முடியாத அளவுல செயல்களை செய்யக்கூடியவர். அவரால் செய்ய முடியாதது எதுவும் கிடையாது. அப்படி அவரால் செய்ய முடியாததுன்னு ஏதாவது இருந்ததுன்னா அப்ப அவர் பகவான் கிடையாது. இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு சின்ன பகவான். சின்ன பகவான்னா தன்மையில ரொம்ப பொடிசு. சின்னதுன்னா ரொம்ப பெருசு, சின்னதுன்னு சொன்னாலே அது ரொம்ப பெருசு. இது வந்து ரொம்ப அணு துகள். பகவான் விபு, ரொம்ப பெரியவர். நம்ம அணு, சின்னது. பகவான் அவருடைய சக்தியினால பெரிய பெரிய கிரகங்கள் எல்லாத்தையும் உருவாக்குறாரு. நம்மளுடைய சக்தியினால ஒரு சின்ன வீடு கட்டலாம், ஒரு மாளிகை கட்டலாம். இவ்வளவுதான். அதனால யார் ஒருத்தர் பகவானும் அவர் இந்த மாதிரி யாராலையும் செய்ய முடியாத செயல்களை செய்யக்கூடியவரா இருக்கணும். எவனா வந்து சொன்னா, நீங்க சொன்ன எங்க தாத்தா நான் பிறந்தப்பே போயிட்டாரு, எங்க தாத்தாவை நான் பார்க்கணும், திரும்பி கொண்டு வா அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனா தேவகி அந்த காரியத்தை தான் கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாங்க. ஆனா கிருஷ்ணருக்கு அது சாத்தியமா? உடனே கிருஷ்ணரும் பலராமரும் 2 பேரும் பலி மகாராஜருடைய இடத்துக்கு போறாங்க. கிருஷ்ணருக்கு தெரியும் 6 பசங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும். அதனால பலி மகாராஜருடைய லோகத்துக்கு போறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது பலி மகாராஜர் கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த பக்தர். அவர் பகவான்
வாமன அவதாரம் எடுத்து வரும்போது வாமனருக்காக எல்லாத்தையும் தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அதல லோகத்துல, கீழே இருக்கக்கூடிய அதல லோகத்துல போய் தங்கி இருக்கிறார். அவரை சந்திக்கிறதுக்காக கிருஷ்ணரும் பலராமரும் போறாங்க அங்க அதல லோகத்துல. ஏன்னா அந்த பையங்க வந்து அதல லோகத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு தெரியும். அதனால அங்க போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அதல லோகத்துக்கு போறார். அப்படி அதல லோகத்துக்கு கிருஷ்ணரும் பலராமரும் போனறியோ பலி மகாராஜுக்கு இவங்க 2 பேரையும் பார்த்தறியும் அவரு கை கால் ஓடல. அவருக்கு மகிழ்ச்சி பரவசம் தாண்டவம் ஆடுது. ஓ, என் பெருமான் வந்துட்டாரே, என்னுடைய பகவான் வந்துட்டார், என்ன பாக்குறதுக்காக வந்துட்டார். அவரு பாக்குறதுக்கு எத்தனையோ தேவதாக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, இருந்தாலும் கிருஷ்ணர் என்ன பாக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கிருஷ்ணரை ரொம்ப அற்புதமா வரவேற்கிறார். வரவேற்று கிருஷ்ணருக்கு பணிவிடைகளை செய்கிறார். அவருடைய திருப்பாதங்களுக்கு அபிஷேகம் பண்றார். பாதாபிஷேகம் பண்ணி தன்னுடைய தலையில தெளிச்சுக்கிறார். தலையில தெளிச்சுட்டு வழக்கம் போல கிருஷ்ணரை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறேன். பக்தர்களுக்கு அது ரொம்ப இயற்கையானது. கிருஷ்ணரை பார்த்தறியும் அவங்கள வந்து இயற்கையா அவங்களால புகழ முடியும். அவர் சொல்றார், பலி மகாராஜ், உயிர்வாளிகளுக்கு உங்களை பார்க்கறது, சாதாரண ஜீவனுக்கு வந்து உங்களை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமானது. ஆனா நீங்க என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களே, நான் எவ்வளவு பாக்கியவான் அப்படிங்கிறார். இதுதான் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லுவார். நீ வந்து கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாத, கிருஷ்ணர் ஒன்ன பார்க்கிற வர்றதுக்கு நீ வந்து முயற்சி பண்ணு. ஏன் கிருஷ்ணரை பார்க்கணும், நான் கிருஷ்ணரை நாம் பார்க்கணும்னு நினைச்சா அந்த இடத்துல நம்மளுடைய சொந்த ஆசை இருக்கு. நான் கிருஷ்ணரை பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் என்ன பார்க்கணும், அதுதான் முக்கியமான எண்ணம். திருஷ்ய விசார், யார் பார்க்கிறது, யார் பார்க்கப்படுபவர். கிருஷ்ணர் மட்டும்தான் பார்ப்பவர், நம்ம பார்க்கப்படுபவரா இருக்கணும். கிருஷ்ணர் மட்டும்தான் அனுபவிப்பாளர், நம்ம அனுபவிக்கப்படுபவரா இருக்கணும். நம்மளும் அனுபவிப்பாளனா இருக்கணும்னு நினைச்சோம்னா அப்ப அது பக்தி கிடையாது. பக்தி தொண்டில ஈடுபடணும் அப்படிங்கிறவன் கிருஷ்ணரே அனுபவிப்பாளர் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கணும். நான் அனுபவிக்கப்படுபவன், கிருஷ்ணரே தரிசிப்பவர், நான் தரிசிக்கப்படுபவன், இதை உணரணும். நம்ம வந்து கிருஷ்ணரை நிறைய பேர் கேட்பாங்க, ஓ கிருஷ்ணரை நான் பார்க்கணும், கிருஷ்ணர் ஏன் ஒன்ன வந்து பார்க்கணும், நீ கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்ற, கிருஷ்ணர் ஏன் ஒன்ன பார்க்கணும், நீ என்ன செஞ்சிருக்க கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு, கிருஷ்ணரை வந்து ஒன்ன பார்க்கறதுக்கு. சித்தாந்த சரஸ்வதி சொல்லுவார், நீ வந்து சேவை பண்ணணும். எப்படி சேவை பண்ணணும் அப்படின்னா, அந்த சேவை பண்றதை பார்த்து கிருஷ்ணர் தானா முன் வந்து உனக்கு வெளிப்படுத்துவார். நம்ம பக்தி ரசாமிருத சிந்து படிக்கும்போது பார்த்தோம், அங்க ரூப கோஸ்வாமி இதே கருத்து தான் சொல்றார். என்ன சொல்றார், யாருக்கு ஸ்லோகம் சொல்ல முடியும்? சில ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமி சிந்துல சொல்றார், கிருஷ்ணரை பத்தி நீ பார்க்கணும் அப்படின்னா உன்னால முடியாது, ஆனா கிருஷ்ணரே உன்னை தன்னை வெளிப்படுத்தும் போது அவரை நீ பார்க்க முடியுங்கிறார். யாருக்கும் ஞாபகம் இல்லை. अतः श्री कृष्ण नामाधि न भवेत् ग्राह्यमिन्द्रियै सेवन्मुखो हि जीवादो स्वयमेव स्फुरत्यतः. கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள் இதை வந்து நம்மளுடைய மழுங்கிய புலன்களை வச்சு தெரிஞ்சுக்க முடியாது. எப்ப நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்றோமோ அப்ப அந்த சேவையினால திருப்தி விட்டு அவரே தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார். அதே கருத்து தான் இங்கேயும் சொல்ற பலி மகாராஜ். மக்கள் எல்லாரும் உங்களை காண்றதுக்காக விருப்பப்படுறாங்க, ஆனா நீங்களே என்ன காண்றதுக்காக, என்ன எனக்கு தரிசனம் கொடுக்க வந்திருக்கீங்களே, நான் எவ்வளவு பாக்கியவான் அப்படிங்கிறத அவர் உணர்ற பலி மகாராஜ். அதுக்கு காரணமும் சொல்றார். இதுக்கு காரணமா அமையிறது என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய பக்தர்கள் மேல ரொம்ப கருணை உடையவரா இருக்கீங்க. கிருஷ்ணா, நீங்க உங்களுடைய பக்தர்கள் மேல சிறப்பு கருணை செலுத்துறது தான் இந்த உலகத்துல இந்த மாதிரியான செயல்கள் நடக்கிறதுக்கெல்லாம் காரணமா அமையுது. அவர் சொல்ற, நான் வந்து பக்தன் கிடையாது, அசுரர் குடும்பத்துல பிறந்திருக்கேன், உனக்கு பக்தி தொண்டு செய்யறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம இருக்கு. பொதுவா யார் ஒருத்தர் எந்த குடும்பத்துல பிறக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல பிறக்கக்கூடிய தன்மைகள் அவங்கள
ஒரு சில செயல்களை செய்யறதுல இருந்து தடுக்கும். அதன் அடிப்படையில பலி மகாராஜ் சொல்றார், நாங்கெல்லாம் தைத்தியர்கள், அசுரர்கள், அசுர குடும்பத்தை சேர்ந்தவங்க. உங்களுக்கு பக்தி செய்யறதுக்கு உகந்த நபர்கள் கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய கருணையினால எல்லாருமே உங்களுக்கு பக்தி செய்ய முடியும். கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, ஸ்திரியோ வைசியா சதாசூத்ரா தேப்பி ஆந்தி பராம் கத்தி. எல்லாருமே கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்ய முடியும். அதுக்கு குலமோ எதுவும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உண்மையில சொல்ல போனா எங்க குலத்திலே உங்களுக்கு நிறைய மிகச்சிறந்த பக்தர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் உண்மை தூய்மையா அணுகிறாங்க, ஒரு சிலர் ஏதோ ஜட ஆசையோட அணுகிறாங்க. இருந்தாலும் எங்க குலத்தை சேர்ந்தவங்களும் உன்னுடைய பக்தர் ஆகிற அளவுக்கு நீ கருணை மிக்கவனா இருக்க. எப்படி அவருடைய பிரார்த்தனை பாருங்க, ரொம்ப தத்துவபூர்வமானது. கிருஷ்ணருக்கு ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, அவர்கிட்ட இந்த கருணா சக்தி அப்படிங்கிறது மட்டும் இல்லைன்னா அவருக்கு மதிப்பே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணருடைய இருக்கக்கூடிய எல்லா குணங்கள்லயும் அவருடைய கருணை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா அமையுது. கிருஷ்ணருடைய கருணை தான் அவரை ரொம்ப முக்கியத்துவம் உடையவராக வெவ்வேறு நிலையில இருந்து பார்க்கலாம். பலி மகாராஜ் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்றது, உம்முடைய தாமரை திருவடிகளை நான் ஒவ்வொரு பிறவிதோறும் நினைவில் வச்சுக்கணும், இதை விட்டு எங்கேயுமே நான் பிறளக்கூடாது, இந்த ஒண்ணு மட்டும் எனக்கு போதும். இதுதான் பக்தன் கேட்கக்கூடிய. நம்ம வேற எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கூட பக்தன் கேட்கறது கிடையாது. புக்தி முக்தி ரெண்டையுமே கைவிடுறான் பக்தன். நம்ம பக்தி ரசாமணி சிந்து படிக்கும்போது அதையும் பார்த்தோம். ஒரு பக்தன் பக்தி தொண்டுல ஈடுபடும் போது அவன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசைகள் மட்டும் இல்லாம நான் பகவானுடைய லோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையை கூட அவன் வச்சுக்கிறது இல்லை. பகவான் விருப்பப்பட்டா என்ன அவருடைய லோகத்துக்கு கூட்டிக்கணும். ஆனா நான் அவருடைய லோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சொந்த விருப்பமா அது அமையாது. அது பகவானுடைய விருப்பமா இருந்ததுன்னா அப்ப அது என்னுடைய விருப்பமாவும் அமையும். சோ அதே அடிப்படையில இங்கே பலி மகாராஜ் கிருஷ்ணருடைய கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்றார், உங்களுடைய தாமரை திருவடிகள் எப்பவுமே என்னுடைய நினைவுல இருக்கணும், இதுதான் என் வாழ்க்கை தோறும் பிறவிதோறும் என்னுடைய பணியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தாமரை திருவடிகளை எடுத்து தலையில வச்சுக்கிறார், திரும்பி வச்சுக்கிறார் பலி மகாராஜ். அதை சொல்லிட்டு சொல்றார், நான் பரமஹம்சர்களை போல எல்லா இடங்கள்லயும் எதை பத்தியும் கவனிக்காம எதை பத்தியும் கவலைப்படாம நான் பிரயாணம் பண்ணணும். அதாவது எல்லா இடங்களுக்கும் நான் பிரயாணம் பண்ணணும். எந்த ஒரு பந்தங்களும் இல்லாம இந்த ஜட பந்தங்கள்ல இருந்து நான் விடுபட்டு பரமஹம்சனா வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார். பரமஹம்சனா வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படும் போது, பரமஹம்சர்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். பரமஹம்சர் அப்படின்னா நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்து இருந்தா கூட அதுல இருந்து கெட்டதை தனியா ஒதுக்கிவிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கூடிய பரமஹம்சர்கள். ஹம்சா அப்படின்னா அந்த அன்னப்பறவையானது பார்த்தோம்னா தண்ணியும் பாலையும் கலந்து வச்சோம் அப்படின்னா பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை விட்டுரும். யாராவது பால் விற்கிறவங்க ஏமாத்தினாங்க அப்படின்னா ஒரு அன்னப்பறவை இருந்ததுன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், எவ்வளவு தண்ணி ஊற்றிருக்க நீனு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த பரமஹம்சர்கள் அவங்க ஜட உலகத்துல எதனுடையும் தொடர்பு கொள்ள மாட்டாங்க. அவங்க சதா எல்லா இடங்களையும் பிரயாணம் பண்ணி மக்களுக்கு கிருஷ்ண பக்தியை போதிக்கிறது தான் அவங்களுடைய பணியா இருக்கும். அத்தகு பரமஹம்சர்கள் கிருஷ்ணருடைய பக்தர்கள் அவங்க கிட்ட மட்டும் சங்கம் கொள்வாங்க. வேற ஜட உலக மக்கள்கிட்ட அவங்க தொடர்பு கொள்ள மாட்டாங்க. ஜட உலக மக்களுடைய தொடர்பை நிராகரிச்சுட்டு அவங்க கிருஷ்ணருடைய தொடர்புல பூர்ணமா ஈடுபட்டு இருப்பாங்க. அத்தகு பரமஹம்சனா நான் வாழணும் அப்படின்னு சொல்லி பலி மகாராஜ் கிருஷ்ணர்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தான் வந்த காரியத்தை பேச ஆரம்பிக்கிறார். இது வேத கலாச்சாரத்துல ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா உடனே நான் இந்த விஷயத்துக்காக வந்திருக்கேன், நான் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. முதல்ல அவங்களுடைய உபசரிப்பை ஏற்றுண்டு அவங்கள்ட்ட பழகிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய கருத்தை முன் வைப்பாங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் இங்க தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். அவர் சொல்றார், ஸ்வயம்புவ மனுவினுடைய காலத்துல ஸ்வயம்புவ மனுவினுடைய மகன் பிரஜாபதி மரிச்சிக்கு 6 புதல்வர்கள் இருந்தாங்க. அந்த 6 புதல்வர்கள் தேவர்கள், ஏன்னா பிரஜாபதியினுடைய மகன்கள், அதனால அவங்க எல்லாரும் தேவர்களா இருந்தாங்க. அப்படி தேவர்களா இருந்த மரிச்சியினுடைய மகன்கள் ஒரு தடவை
எப்ப பிரம்மா வந்து தன்னுடைய சொந்த மகள் பின்னாடி ஓடுறாரோ அதை பார்க்கறாங்க. அதை பார்த்து பிரம்மாவுக்கு வந்து அபராதம் நினைக்கிறாங்க. அப்படி பிரம்மாவுக்கு அபராதம் நினைச்ச காரணத்தினால அவங்க வந்து ஹிரண்யகசிபுவினுடைய பையனா பிறக்கிறாங்க. மரீச்சிக்கு பையனா பிறந்தவங்க ஹிரண்யகசிபுவுக்கு பையனா பிறக்கிறாங்க. அப்படி ஹிரண்யகசிபுவுக்கு பையனா பிறந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து அதுக்கு அடுத்து தேவகியினுடைய வயிற்றுல பிறந்தாங்க. தேவகியினுடைய வயிற்றுல பிறந்துட்டு அங்க கம்சனால கொல்லப்பட்டு இப்ப உன்னுடைய லோகத்துல இருக்கிறாங்க. கிருஷ்ணர் அவங்களுக்கு பேரெல்லாம் சொல்றார். ஸ்மரா, உத்கீதா, பரிஷ்வங்கா, பதங்கா, க்ஷுத்ரபிருத், கிருணி, இப்படி 6 பேர் உன்னுடைய லோகத்துல இப்ப வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் தேவகியினுடைய பையனா பிறந்தாங்க. அவங்கள நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்ற. பலி மகாராஜ் ஓகே கூட்டிட்டு போங்க. பகவான் பெருமாள் வந்து கேட்கும்போது 3 உலகமும் கேட்டார். அவரு அப்பயே கொடுத்தாச்சு. இதுன்னா 6 பசங்க கேட்கிறாரு, என்ன பெரிய விஷயமா என்ன? அவர் கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. கிருஷ்ணர் எடுத்துட்டு அவங்க 6 பேரையும் கூட்டிட்டு அங்க போறார். கூட்டிட்டு போய் 6 பேரையும் அப்படி கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால 6 பேரையும் குழந்தையா மாத்திடுறார். சின்ன குழந்தைங்களா மாத்திடுறார். சின்ன குழந்தைங்களா மாத்தி தேவகிக்கு முன்னாடி ஒப்படைக்கிறார். தேவகிக்கு பெரும் மகிழ்ச்சி. தன்னுடைய குழந்தைகளை பார்த்ததையும் இயற்கையாகவே அவங்களுக்கு அவங்களுடைய மடியில இருந்து பால் சுரக்க ஆரம்பிக்கும். மார்பில இருந்து பால் சுரக்க ஆரம்பிக்கும். பால் சுரக்க ஆரம்பிச்சதையும் அவங்க வந்து இயற்கையா தன்னுடைய குழந்தைகளை அள்ளி அரவணைச்சு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரே எந்த மடியில எந்த மார்பில இருந்து பால் குடிச்சாரோ அதே மார்பில இருந்து பால் குடிச்ச காரணத்தினால இந்த ஜீவன்கள் எல்லாம் உடனே வந்து தங்களுடைய கட்டுண்ட நிலையிலிருந்து விடுபடுறாங்க. அதே சமயத்துல கிருஷ்ணருடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அவங்க வந்து மீண்டும் தங்களுடைய பழைய நிலைமைக்கு, அதாவது தேவர்களா அவங்க போய் சேர்றாங்க. குழந்தைகள்லாம் வராங்க. தேவகி மகிழ்ச்சி அடைகிறாங்க. மகிழ்ச்சி அடைஞ்சு பால் கொடுக்குறாங்க. அந்த பாலை குடிச்சடி அவங்க தங்களுடைய கட்டுட நிலையிலிருந்து விடுபட்டு மறுபடியும் தேவர்களா போய் சேர்றாங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாரும் போறோம். தேவகி அப்படியே ஆச்சரியப்பட்டு நிக்கிறோம். கிருஷ்ணா, உனக்கு சாத்தியம் இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து இந்த உலகத்துல உனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு. நான் முதல்ல சொன்ன அந்த கருத்தை இங்க தேவகிக்கு சொல்றாங்க. கிருஷ்ணா, உனக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உன்னுடைய சக்தி தான் எல்லாமே. இத சொல்லிட்டு சுத கோஸ்வாமி சொல்ற. சுகதேவ கோஸ்வாமியினுடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய இந்த அற்புதமான விவரணைகளை வர்ணனைகளை யார் ஒருத்தர் கேட்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தங்களுடைய ஜட உலக கலங்கங்கள்ல இருந்து விடுபட முடியும். யாரெல்லாம் இதை கேட்டு மறுபடி சொல்றோமோ நம்மளும் வந்து இந்த ஜட உலக கலங்கள்ல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆசையும் வழங்குறார் சுத கோஸ்வாமி. அதனால கிருஷ்ணனுடைய லீலைகள் என்றுமே மங்களகரமானவை. அந்த மங்களகரமான லீலைகளை நம்ம வந்து தொடர்ந்து கேட்கும்போது நமக்கு என்றுமே நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில சிறப்பா விளங்க முடியும். அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு பரிந்துரை செய்திருக்க இந்த கிருஷ்ண லீலைகளை வந்து தினசரி நம்ம படிக்கணும். நம்ம கிருஷ்ண லீலைகளை ஆரம்பிக்கும் போது சொன்னோம், பிரபுபாதர் தினமும் இந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும். கிருஷ்ணா புக் தினமும் ஒரு 1/2 மணி நேரம் மற்ற புத்தகங்கள் படிக்கிறதோடு சேர்த்து கிருஷ்ணா புத்தகங்களை நம்ம படிக்கணும்னு சொல்லி பிரபுபா சொல்லியிருக்கார். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை பின்பற்றதுக்கு பார்க்கணும். இப்படி 6 குழந்தைகள் தேவகிக்கு மீட்கப்பட்டு அவங்க மறுபடியும் தேவலோகத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அதுக்கடுத்து அத்தியாயம் 86 சுபத்ரா. இதெல்லாமே ஏற்கனவே நடந்தது. முன்னாடி மறுபடி விவரங்களை கேட்கிறார். கிருஷ்ணர் இப்படி அச்சிந்தியமா ரொம்ப அற்புதமான செயல்களை செய்யக்கூடியவர் அப்படிங்கறது தெரிஞ்சதுனால பரிஷித் மகாராஜ் சுகதேவ கோஸ்வாமிகிட்ட மேலும் கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறார். அப்படி மேலும் கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி விருப்பப்பட்டு அதன் அடிப்படையில கிருஷ்ணரோட சம்பந்தமுடையவர் அர்ஜுனனுக்கும் தன்னுடைய பாட்டி சுபத்ராவுக்கும் எப்படி திருமணம் ஆனது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க.
அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் பிறந்த குழந்தை யாரு? ஏன் பரீட்சித் மகாராஜ்? எப்படி பரீட்சித் மகாராஜ்? பரீட்சித் மகாராஜ் அர்ஜுனனுக்கு பேர பையன். எப்படி? அது யாருக்கு தெரியும்? அபிமன்யுவோட பையன். அபிமன்யு யாரு பையன்? அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் பிறந்த குழந்தை அபிமன்யு. அபிமன்யுவுக்கும் உத்தராவுக்கும் பிறந்த குழந்தை பரீட்சித் மகாராஜ். அதனால பரீட்சித் மகாராஜ் எப்படி அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் திருமணமானது தெரியும் ஓரளவுக்கு. இருந்தாலும் சுகதேவருடைய திருவாயிலிருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு கேட்கிறார். எப்படி அந்த திருமணம் நடைபெற்றது, அந்த திருமணத்தை விளக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுகதேவ கோஸ்வாமி விளக்க ஆரம்பிக்கிறார். அர்ஜுனன் ஒரு தடவை புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் யாத்திரை போயின்னு இருக்க. அப்படி யாத்திரை போயின்னு இருக்கும்போது பிரபாஸ் கஷேத்திரம், நம்ம முதல்ல பார்த்தோம் பிரபாஸ் கஷேத்திரம். அந்த பிரபாஸ் கஷேத்திரத்துக்கு அர்ஜுனன் அங்க வரான். அந்த புனித ஸ்தலத்துக்கு பிரபாஸ் கஷேத்திரத்துக்கு வந்தறியும் அங்க பிரபாஸ் கஷேத்திரத்துல அவன் கேள்விப்படுறான். ஓ, நம்மளுடைய மாமா பொண்ணு, மாமா யாரு? வசுதேவர். குந்தி அம்மா, குந்தியினுடைய சகோதரர் வசுதேவர். அதனால வசுதேவர் மாமா அர்ஜுனனுக்கு. வசுதேவருடைய பொண்ணு சுபத்ரா. வசுதேவருடைய பொண்ணான சுபத்ரா தன்னுடைய மாமா பொண்ணு திருமண நடவடிக்கைகள் நடந்துருக்கு அப்படிங்கிறத பத்தி கேள்விப்படுறார். அதே சமயத்துல சுபத்ராவை துரியோதனனுக்கு மனம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பலராமர் விருப்பப்படுவார். பலராமர் துரியோதனனுக்கு மனம் முடிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்ட போதிலும் கிருஷ்ணருக்கு வசுதேவருக்குலாம் அர்ஜுனனுக்கு மனம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கும். இருந்தாலும் பலராமர் தானே அண்ணா, கிருஷ்ணரால ஒன்றும் சொல்ல முடியாது, நேரடியாக சொல்ல முடியாது. ஆனா எல்லா வேலையும் செஞ்சிருவாரு இவரு. இருந்தாலும் பலராமர் அண்ணா அவர் நடவடிக்கை எடுக்கிறார். கிருஷ்ணர் பார்த்துட்டு இருக்கார். ஸோ இதை பத்தி கேள்விப்படுறார் அர்ஜுனன் கேள்விப்பட்டுட்டு, இருந்தாலும் சுபத்ராவினுடைய அழகுல சுபத்ராவை பத்தி கேள்விப்பட்டார். சுபத்ராவை பார்த்தே கிடையாது. ஏன்னா அப்பெல்லாம் போட்டோலாம் கிடையாது. இங்க இருக்கிற மாதிரி எல்லாரோட முகமும் எல்லாருக்கும் தெரிஞ்சதெல்லாம் கிடையாது. ஸோ சுபத்ராவினுடைய அழகை பற்றி கேள்விப்பட்டு சுபத்ராவை தான் மனம் முடிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறான் அர்ஜுனன். ஸோ அந்த விருப்பத்தின் பேர்ல அவர் துவாரைக்கு போறார். அர்ஜுனன் துவாரைக்கு போய் துவாரகையில ஒரு சன்னியாசியினுடைய வேடத்தை தான் எடுத்துக்கிறார். திருடந்தை எடுத்துக்கிட்டு சன்னியாசி மாதிரி, ஒரு வைஷ்ணவ சன்னியாசி மாதிரி, திருடந்த சன்னியாசி. வைஷ்ணவர் சன்னியாசம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க 3 திருதண்டா, 3 குச்சி இருக்கும். அதை ஒன்னா கட்டி அவங்க தண்டா இருக்கும். ஏக்க தண்டி, திருடந்தி அப்படிமா 3 தண்டம் எடுத்தவங்க வைஷ்ணவர்கள். மாயாவாதிகள் ஒரே ஒரு தண்டம் வச்சிருப்பாங்க, ஏக்க தண்டி. ஏன்? அது சரி. ஏன் அவங்க ஒரு குச்சி வச்சிருக்காங்க, இவங்க ஏன் 3 குச்சி வச்சிருக்கிறாங்க? அவங்க ஒரு குச்சி வச்சிருக்காங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான். கலோவிதம் தம்மம் எல்லாமே ஒண்ணுதான். இவரு சங்கரர் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான், ஒண்ணுன்னே தான் வைப்பாங்க. ஸோ அதனால அவங்க ஏக்கதண்டா வச்சிருப்பாங்க. வைஷ்ணவர்கள் தன்னுடைய வைஷ்ணவ சந்நியாசம் எடுக்கிறது அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய தொண்டுல ஈடுபடுறதுக்காக. வைஷ்ணவ சன்னியாசி அப்படிங்கிறவன் மானச தேகோ கேஹோ ஜோ கிச்சு மோரோ ஆர்பிலோ துவா பத நந்த கிஷோர் பக்திவினோத் தாக்கூர் சொல்றார். மானச மனம், தேகோ இந்த உடல், ஆத்மா, இது எல்லாத்தையுமே கிருஷ்ணர்கிட்ட அர்ப்பணிக்கிறேன். மற்றும் என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் கிருஷ்ணர்கிட்ட அர்ப்பணிக்கிறேன். ஆர்பிலோ துவா பாதம் நந்த கிஷோர், உன்னுடைய பாதத்துல நான் அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பக்திவினோத் தாக்கூர் சொல்றார். அதுதான் வைஷ்ணவ சன்னியாசி. அவருடைய எல்லாத்தையும் அவர் கிருஷ்ணர்கிட்ட அர்ப்பணிக்கிறார். சில நேரங்கள்ல அது அவருடைய உடல், மனம், ஆத்மா அப்படின்னு சொல்லப்படும்.
ஒரு சில நேரத்துல உடல், மனம், வாக்குன்னு சொல்லப்படும் வார்த்தைகள். ஸோ அப்படி அர்ப்பணிக்கக்கூடிய காரணத்தினால வைஷ்ணவ சன்னியாசிகள், திரிதண்டி சன்னியாசிகள், அவங்க 3 குச்சி வச்சிருப்பாங்க. அந்த திரிதண்ட சன்னியாசம் எடுத்துட்டு அர்ஜுனன் அங்க அந்த ஊர்ல திரிஞ்சுட்டு இருக்கான் சன்னியாசியா. பொதுவா சன்னியாசிகள் மழை காலங்கள்ல சாத்துர்மாச நேரத்துல வெளியில எங்கேயும் போக மாட்டாங்க. அதனால அதை சாக்கா வச்சு அர்ஜுனன் துவாரகையிலே தங்கிடுறான் 4 மாசம். சாத்துர்மாச நேரத்துல சன்னியாசிகள் வெளியில எங்கேயும் போக மாட்டாங்க. அதனால சாத்துர்மாச நேரத்துல துவாரகைக்கு போய் 4 மாசம் அங்கேயே தங்கிடுறான். எல்லா ஊர் மக்கள் எல்லாரும் சன்னியாசின்னு ரொம்ப மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து வழிபடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதன் அடிப்படையில ஒரு நாள் பலராமர் வந்து வீட்டுல விருந்து கூப்பிடுறார் சன்னியாசியா. விருந்துல போய், சன்னியாசினா ஏதோ கொஞ்சமா சாப்பிடுவாங்க, இவர்தான் சத்திரியனாச்சே, சன்னியாசி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. விருந்துல போய் நல்லா நல்லா வெளுத்து வாங்குறார். அதான் பாக்குறாங்க, ஓகே சன்னியாசி நம்ம மேல ரொம்ப கருணையா நிறைய சாப்பிட்ற, ஓகே அப்படின்னு இருக்காங்க. அப்படி அர்ஜுனன் நாங்க சாப்பிட்டு இருக்கும்போது அப்ப சுபத்ராவை பாக்குறான். சுபத்ராவை பார்த்துட்டு அப்படியே கண் அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுது அர்ஜுனனுக்கு. சுபத்ராவினுடைய அழகுல மயங்கி உடனே நம்ம வந்து சுபத்ரா கண்டிப்பா நம்ம சுபத்ரா மணந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அர்ஜுனன் வரான். சுபத்ராவை பார்த்ததுல இருந்து அர்ஜுனனுக்கு வந்து 24 மணி நேரம் சுபத்ராவோட நினைவு தான். எப்படி சுபத்ராவை நம்ம வந்து திருமணம் செய்யறது அப்படிங்கறதுலயே அர்ஜுனன் வந்து மூழ்கி இருக்கான். எப்படி மூழ்கி இருந்து சுபத்ராவை திருமணம் செய்யணும் அப்படின்னா கடத்திட்டு போய் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா பலராமர் வந்து துரியோதனனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு பண்ணிருக்கிறாரு, விருப்பப்படுறாரு, அதனால கடத்திட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் முடிவு பண்ணிட்டு வசுதேவர் தேவகியனுடைய அனுமதியும் வாங்கிட்டு ஒரு நாள் கடத்துறதுக்கு தயாரா திட்டம் தீட்டி வச்சிருக்கான். சுபத்ராவும் அர்ஜுனனை பார்த்த நாள்ல இருந்து அர்ஜுனன் மேல ரொம்ப விருப்பமுடையவளா ஆயிடுவா. சுபத்ரா கண்டுபிடிச்சிருவா இது அர்ஜுனன் அப்படிங்கிறத. ஆனா அதே சமயத்துல பலராமரோ மற்ற ஊர்ல இருக்கவங்களோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இது அர்ஜுனன் அப்படிங்கிற. சுபத்ராவும் அர்ஜுனனை பத்தி பல முறை கேட்டு இருந்ததுனால அர்ஜுனனை திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்துல இருக்கான். ஒரு முறை வெளியில இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் வர்றதுக்காக சுபத்ரா ரதத்துல வரும்போது அர்ஜுனன் அந்த ரதத்தை கைப்பற்றி எதிர்த்து வந்த படை வீரர்கள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு சுபத்ராவை கடத்திட்டு போயிடுவோம். இதை கேட்டறியும் பலராமரும் பயங்கர கோபம். அவருடைய கோபத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாத அலைகளுக்கு ஒப்பிடப்படுது. பௌர்ணமி நேரத்துல அலை வந்தது அப்படின்னா எப்படி பெரிய பெரிய அலைகள் வருமோ அந்த மாதிரி பலராமருடைய கோபம் வந்து எப்பவும் இருக்கிறதோட பயங்கரமா இருக்கு. இவன் இந்த அர்ஜுன நம்மளே ஏமாத்திட்டானே, 4 மாசம் நம்ம கூடவே ஒரு சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டு கடைசியில சுபத்ராவை கடத்திட்டு போயிட்டானேன்னு சொல்லி பயங்கர கோபம். அப்புறம் கிருஷ்ணரும் அங்க வந்து பலராமரை வழக்கம் போல சமாதானப்படுத்துறார். இது வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் மட்டும் கடத்திட்டு போல, சுபத்ராவும் அர்ஜுனன் மேல விருப்பப்பட்டிருக்கா, சுபத்ராவினுடைய விருப்பத்தின் பேர்ல தான் இது நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லவும் பலராமர் ஏத்துக்கிறார். ஏத்துட்டு நிறைய சீர்வரிசையெல்லாம் நிறைய அனுப்பி வைக்கிறார் சுபத்ராவுக்காக. ஏன்னா கடமையாச்சே செய்தாகணும். அதுவும் இல்லாம அவருக்கு எல்லாம் இருந்தாலும் நம்மகிட்ட சொல்லலையே அப்படின்னு தான் அவருக்கு கொஞ்சம் கோவம் பலராமருக்கு. இருந்தாலும் அவர் வந்து எல்லா விதமான சீர்வரிசைய சுபத்ராவுக்கு அனுப்பி வைக்கிறார். இந்த கதையை சொல்லிட்டு அப்படியே சுகதேவ கோஸ்வாமி மேலும் கிருஷ்ணருடைய லீலைகளை தொடர்ந்து வர்ணிக்கிறார். அப்படி வர்ணிக்கும் போது அவர் வந்து கிருஷ்ணர் மிதிலை நாட்டுக்கு விஜயம் செய்ததையும் அங்க மிதிலா நாட்டுல தன்னுடைய 2 பக்தர்களுக்கு ஆசி வழங்கினதையும் விளக்குறார் சுகதேவ கோஸ்வாமி. மிதிலா நாட்டுல கிருஷ்ணருக்கு 2 பக்தர்கள் உண்டு. மிதிலை எல்லாரும் தெரிஞ்சு ஜனக மகாராஜ் வாழ்ந்த அந்த பரம்பரையில வரக்கூடிய மிதில மன்னர்
இருக்கார். அந்த நாட்டிலேயே வந்து ஒரு ஏழை பிராமணன் இருக்கான். அந்த 2 பேருக்கும் கருணை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கிருஷ்ணர் மித்திலாவுக்கு போறார். ஸ்ருததேவா அப்படின்னு அங்க ஒரு பிராமணன் இருக்கான். ரொம்ப ஏழ்மையா பிராமணன் எப்படி வாழணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். வேத சாஸ்திரங்களை படிச்சு ஒரு பண்டிதனா விளங்கினான். அதே சமயத்துல கிருஷ்ணருடைய பக்தியில ரொம்ப ஸ்ரத்தையோட தனக்கு கிருஷ்ணரால என்ன கொடுக்கப்படுதோ அதை மட்டும் ஏற்றுக்கொண்டு ரொம்ப ஏழ்மையா, அதே சமயத்துல சாஸ்திரத்தை படி அற்புதமா வாழ்ந்துட்டு இருந்தார் ஸ்ருததேவர். அந்த ஸ்ருததேவர் அவர் வாழ்ந்த அதே நாட்டில், அதாவது அதே மித்திலா நாட்டினுடைய ராஜா, அந்த ராஜா பகுலாஸ்வரி தமிழ்ல சொல்லலாம், பகுலாஸ்வர். அவரும் வந்து கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த பக்தர். மன்னரும் பக்தர். மன்னர் பெரிய ராஜா, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, சொத்து இருக்கு. இவன் ஏழ்மையான பிராமணன், இவனும் கிருஷ்ணருடைய பக்தர். இந்த மன்னர் அவருக்கு எவ்வளவுதான் ராஜபோக ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் அவர் அந்த ஐஸ்வர்யங்களால மயக்கப்படாம நிறைய அரசாங்கத்தை கைப்பற்றணும், நிறைய பெரிய ராஜாவாகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்லாம தனக்கு இருக்கிற நாட்டை திறம்பட ஆட்சி செய்து கொண்டு கிருஷ்ணருடைய பக்தியில வாழ்ந்து வந்தார். இந்த 2 பக்தர்களுக்கும் கருணையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து துவாரகையில இருந்து மித்திலா வரைக்கும் போறார். அப்படி போகும்போது தனியா போகாம கிருஷ்ணர் வந்து இன்னும் நிறைய சாதுக்களை கூட்டிட்டு போறார். நாரதர், வாமதேவர், அத்ரி, வியாசதேவ், பரசுராம், அசிதா, அருணி, சுகதேவ், ப்ருஹஸ்பதி, கண்வா, மைத்ரேயா, சவனா, இன்னும் நிறைய ரிஷிகளை, நிறைய பக்தர்களை கூட கூட்டிக்கிட்டு கிருஷ்ணர் தன்னுடைய தாருக்கனுடைய உதவியினால துவாரகையில இருந்து மித்திலா நோக்கி போறார். தாருகன் யாரு சொல்றீங்கன்னு பாருங்க. தெரியாத தெரிஞ்சவங்க யாருக்கு தெரியும்? தாருகன் யாருன்னு தெரியலையா? எத்தனை தடவை கதை ஃபுல்லா கேட்டாச்சு, கிருஷ்ணா புக்கே முடிய போகுது, தாருகன் யாருன்னு தெரியல ஒருத்தருக்கும். பெருசா அவன் கரெக்டா முடிச்சேரி ஒரு பரிச்சை வச்சிடலாம்னு நினைக்கிறேன். கிருஷ்ணருடைய தேரோட்டி தாருகன். இதுல இருந்து தத்துவங்களை நீங்க தெரிஞ்சுக்காட்டி அட்லீஸ்ட் கதையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க சாமி. இவ்வளவு கதை சொல்றவன் தாருகன் கிருஷ்ணருடைய தேரோட்டி. தாருகனுடைய உதவியை வச்சுட்டு கிருஷ்ணர் துவாரகையில இருந்து மித்திலா நோக்கி போறார். துவாரகையில இருந்து மித்திலா நோக்கி போகும்போது பல்வேறு பகுதிகள் அங்க இருக்கு. ஒவ்வொரு ஊரா தாண்டி போறார். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கிருஷ்ணரையும் அங்க கூட வரக்கூடிய சாதுக்களையும் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கிடைச்சது. கிருஷ்ணருடைய திருமுகத்தை பார்த்து அவங்களும் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க. எந்த பகுதியெல்லாம் போனாரு? துவாரகையில இருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா அனர்த்தா, தன்வா, குரு, ஜங்கலா, கங்கா, மத்ஸ்யா, பாஞ்சாலா, குந்தி, மது, கேகேய, கோஷலா, அர்ணா, இந்த தேசங்கள்லாம் தாண்டி அவர் வந்து மித்திலாவுக்கு வரார் கிருஷ்ணர். அவருடைய ரூட் நம்ம எப்படி ட்ரெயின் இங்கேருந்து இங்கே வருதுன்னா என்னென்ன ஊரெல்லாம் ஸ்டேஷன்லாம் வரும்னு சொல்கிறோமோ அது மாதிரி இங்கே வந்து எந்தெந்த ஊர் வழியாக கிருஷ்ணர் வந்தார்னு சொல்லி விளக்கங்கள் இருக்கு. அப்படி அவர் கிருஷ்ணர் அந்த பல்வேறு ஊர் வழியாக வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இதனால பலனடைகிறாங்க. மித்திலாவுக்குள்ளார வந்தரையும் அந்த பிராமணர் ராஜா 2 பேரும் கிருஷ்ணரை பார்த்தரையும் பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க. 2 பேரும் கிருஷ்ணர்கிட்ட விழுந்து வணங்கி கிருஷ்ணருக்கு பிரார்த்தனைகளை செலுத்துறாங்க. பிரார்த்தனைகளை செலுத்தி கிருஷ்ணரை வந்து தங்களுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. 2 பேருமே கிருஷ்ணரை கூப்பிடுறாங்க, நீங்க வந்து என் கூட தங்கணும் அப்படின்னு சொல்லி. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ராஜா கரெக்டா சொன்னீங்க, ராஜா வீட்டுக்கு போயிடுவோம். நம்மளா இருந்தா உடனே வந்து ராஜா பிராமணன் என்ன நமக்கு வந்து ஒன்றும் உருப்படியா பிரசாதம் இருக்காது, இதே சிம்பிளா இருக்கும். ராஜா வீட்டுக்கு போனோம்னா நிறைய கிடைக்கும், நிறைய பொருள் கிடைக்கும், நம்ம ராஜா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ராஜா வீட்டுக்கு போவோம். கிருஷ்ணர் அப்படி இல்லை, அவருக்கு வந்து பக்தி தான் முக்கியம். நம்ம முதல்ல சொன்னோம், கிருஷ்ணருக்கு முன்னாடி எல்லா சொத்துமே வந்து ரொம்ப அற்பமானது, ஆனா பக்தி தான் முக்கியம். 2 பேருமே கிருஷ்ணருக்கு பக்தியில ரொம்ப சிறப்பா விளங்குறாங்க. அதனால 2 பேருமே திருப்திப்படுத்தணும்னு சொல்லி கிருஷ்ணர் விருப்பப்படுறார்.
அதனால 2ஆ விரிவடைஞ்சிடறாரு. அவருக்கு இந்த பிரச்சனை ஏதாவது இருக்குதா? எதுவும் கிடையாது. 100 பேர் கூப்பிட்டாலும் 100 வீட்டுக்கும் போக முடியும். கோடிக்கணக்கான பேர் கூப்பிட்டாலும் எல்லாருடைய வீட்டுக்கும் போக முடியும். அவர் தான் கிருஷ்ணர். அதனால கிருஷ்ணர் 2ஆ விரிவடைகிறார். விரிவடைஞ்சாலும் தன்னுடைய பக்தனுக்கு முழு திருப்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த சாதுக்கள் எல்லாரையும் விரிவடை செஞ்சிடறேன். அவங்களையும் விரிவடை செஞ்சு ராஜா நினைக்கிறார் என்னுடைய அரண்மனைக்கு தான் இவர் வந்திருக்காருன்னு, பிராமணன் நினைக்கிறான் என்னுடைய வீட்டுக்கு தான் இவர் வந்திருக்காருன்னு. அந்த மாதிரி கிருஷ்ணர் பண்ணிட்டார். ஏற்கனவே எப்படி கிருஷ்ணர் 16,100 மனைவியரை திருமணம் செய்த போது 16,100 விரிவகம் அடைஞ்சு தன்னுடைய உறவினர்களையும் அதே மாதிரி விரிவடை செய்தாரு. அதே மாதிரி கிருஷ்ணர் பல நேரங்கள்ல பல இடங்கள்ல குறிப்பா இந்த 16,100 பேரை மணந்த போதும் அதே மாதிரி பிரம்ம விமோகன லீலா, பிரம்மாவை மயக்கமடைய செய்த அந்த லீலையிலையும் கிருஷ்ணர் பல்வேறு ரூபங்களா விரிவடைஞ்சார். அப்படிப்பட்ட அவருக்கு 2ஆ விரிவடைகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோ அப்படி 2ஆ விரிவடைஞ்சு கிருஷ்ணர் 2 இடங்களையும் போறார். ராஜா அவருடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணரை பராமரிக்கிறார். பிராமணர் அவருடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணரை பராமரிக்கிறார். ஆனா கிருஷ்ணர் அங்க அவங்களுடைய பக்தியை பார்க்கிறார். அதனால 2 பேருமே கிருஷ்ணருடைய பார்வையில இருந்து 2 பேருமே சமமா இருக்கிறாங்க. ராஜா கிருஷ்ணருக்கு இருக்கிறதுல மிகச்சிறந்த ஆசனத்துல அமர வைக்கிறார். அவருக்கு வைரம் வைடூரியம் எல்லாம் அங்க பொதிஞ்சிருக்கு. அற்புதமான மலர் மாலைகளால கிருஷ்ணரை அலங்கரிக்கிறார். இங்க ஒரு பிராமணர் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு சாதாரண ஒரு பாய், தர்ப்ப புல்லுல ஒரு பாய் இருக்கு, அந்த பாயில அமர வைக்கிறார். அங்க ரொம்ப எளிமையான உபச்சாரங்கள் பிராமணருடைய வீட்டுல இருக்கு. ராஜா மன்னருடைய வீட்டுல, மன்னருடைய அரண்மனையில பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வெகு விமரிசையான விதத்துல கிருஷ்ணருக்கும் மற்ற சாதுக்கள் எல்லாருக்குமே அங்க பணிவிடை செய்யப்படுது. அப்படி பணிவிடை செய்து எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அந்த பணிவிடைய மற்ற சாதுக்கள் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேவை பண்றாங்க அப்படிங்கறத கிருஷ்ணர் இந்த சமயத்துல உபதேசம் கொடுக்கிறார். நீங்க என்ன வழிபடுறீங்க? என்னுடைய பக்தர்கள் இந்த சாதுக்கள் வந்திருக்காங்க, இவங்களையும் நீங்க வழிபடும். அவங்க எல்லாரையும் வழிபட்டாங்க, அவங்க மன்னரும் அந்த பிராமணனும். இந்த இடத்துல கிருஷ்ணர் சொல்றார், மத்பக்தா பூஜாது, என்னுடைய பக்தனுக்கு நீ பூஜை பண்ணும். என்னுடைய பக்தனை நீ பூஜை பண்றதன் மூலமா நீ உண்மையில என்ன பூஜை பண்ண, என்ன பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பக்தனை நீ நிராகரிச்ச அப்படின்னா அது முறையான பூஜை கிடையாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அங்க வந்திருக்கக்கூடிய சாதுக்கள் கிருஷ்ணருடைய பக்தர்கள் எல்லாரையும் பூஜிக்க சொல்லி அவங்களுக்கு வலியுறுத்துறார். அவங்களும் அதே மாதிரி கிருஷ்ணருடைய பக்தர்களுக்கும் பூஜை பண்றார். ஸ்ருததேவர், பிராமணனான ஸ்ருததேவரும் சரி, ராஜாவான பகுலாஸ்வரும் சரி, 2 பேருமே நிறைய பிரார்த்தனைகளை கிருஷ்ணருக்கு முன்வைக்கிறாங்க. 2 பேருமே, பிராமணரும் சரி, பிராமணர் ஸ்ருததேவர், மன்னர் பகுலாஸ்வர் 2 பேருமே கிருஷ்ணர் தங்களோட கொஞ்ச நாள் தங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில கிருஷ்ணர் மற்ற சாதுக்களோட அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு கிளம்புறார். ஸோ இந்த நிகழ்ச்சியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, கிருஷ்ணருடைய பார்வையில எல்லாருமே சமமானவர்கள். கிருஷ்ணர் ஒருத்தன் இவ்வளவு அவனுடைய நிறைய ஒருத்தன் பணம் கொடுக்குறான், அவன் நிறைய வெளி தோட்டத்துல நிறைய ரொம்ப விமரிசையா பண்றான் அப்படிங்கறதெல்லாம் அவர் கவர போறது கிடையாது. கிருஷ்ணரை கவரப்படக்கூடியது உள்ள இருக்கக்கூடிய பக்தி. அந்த பக்தியை அவன் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறானோ, அந்த பக்தியில அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவன் எந்த அளவுக்கு சேவை பண்றானோ அது கிருஷ்ணரை மிகவும் திருப்திப்படுத்தக்கூடியதாக அமையும். இங்க பிராமணர்களை பத்தி, அங்க வந்திருக்கக்கூடிய சாதுக்களை எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்றார், ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிராமணனா பிறக்கிறான் அப்படின்னா மற்ற எல்லாரையும் விட ரொம்ப உயர்ந்தவனாயிடுறான். அதே பிராமணன் எப்போ ஒரு வைஷ்ணவனா மாற்றம் அடைகிறானோ அப்போ அவன் மிக மிக உயர்ந்தவனாயிடுறான்.
இந்த வைஷ்ணவ பிராமணனுக்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்னையே பூஜிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் விளக்கம் கொடுக்கிறார். அவர் சொல்றார், கிருஷ்ணர் அங்க வந்திருக்கக்கூடிய மற்ற சாதுக்களை புகழ்ந்து பேசுறார். ஸ்ருததேவரின் புனித பக்தி கிருஷ்ணரை மிகவும் மகிழ்வுறச் செய்தது. அவரின் கைகளை பிடித்துக் கொண்டு கிருஷ்ணர் கூறினார், அன்புள்ள ஸ்ருததேவரே, இந்த மகாத்மாக்கள் உன்னிடம் கருணை கூர்ந்து உன்னை நேரில் காண வந்துள்ளார்கள். மற்ற நாரதர், வியாசர், அசித்தர்லாம் வந்திருக்காங்கல்ல, இவங்கள சொல்றார். இதை நீ பெரும் பாக்கியமாக கருத வேண்டும். அவர்கள் போகும் இடமெல்லாம் அவர்களின் பாதங்களின் தூளி பட்டவுடன் புனிதமடைந்து பரம தாமங்களாக மாறிவிடுகின்றன. மக்கள் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள், புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்கிறார்கள். இவ்வாறான நற்செயல்களில் பல நாட்கள் ஈடுபடுவதன் மூலம் அவர்கள் படிப்படியாக புனிதமடைகிறார்கள். ஆனால் இத்தகைய மகாத்மாக்கள் மிகவும் உயர்ந்தவர்களாகையால் அவர்களுடன் பழகி சேவை செய்பவர்கள் உடனடியாக முற்றிலும் தூய்மை அடைகிறார்கள். இது நம்ம முதல்ல பார்த்தோம். ஸ்ரீ நரோத்தமதாஸ் தாக்கூர் கூட சொல்றார், கங்காரே பரோஷே கோயிலே பశ్చేతి பாவன் தர்ஷனே பவித்ர கோரே ஏ துமாரோ குண். ஒருத்தன் வந்து கங்கையில பல தடவை குளிச்சான் அப்படின்னா அது வந்து அவனை வந்து தூய்மைப்படுத்தலாம். ஆனா ஒரு வைஷ்ணவர், ஒரு சாதுக்களுடைய தரிசனம் கிடைச்சது அப்படின்னா அது அவனை உடனடியாக தூய்மைப்படுத்தக்கூடியதா அமையும். அந்த கருத்தை இங்க கிருஷ்ணரை வலியுறுத்துறார். இங்க இந்த முனிவர்கள் மக்கள் வந்து கோயிலுக்கு போறாங்க, கோயில் கொண்டு அங்க எங்க போறாங்க, ஆனா அவங்க வந்து சாதுக்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. அப்ப அது வந்து அவங்களால உண்மையான தூய்மையை அடைய முடியாது. யாத்திரை தலத்தில் ஒருத்தவங்க வந்து புனித ஸ்தலத்துக்கு போறாங்க அப்படின்னா அங்க வந்து மகான்கள் இருக்கிறதுனாலதான் அது வந்து புனித ஸ்தலமா கருதப்படுதான் கிருஷ்ணர் சொல்றார். யாத்திரை தலத்தில் மகான்கள் இருப்பதால் அது புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுகிறது. அப்படி இல்லைன்னா அது புனித ஸ்தலம் கிடையாது. சும்மா போய் வெறும்ல போய் நான் இங்கேயும் போயிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் சிறு ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஒரு விசிட் அடிச்சுட்டு வர்றது பேரு நம்ம வந்து புனித ஸ்தலத்துக்கு போறது கிடையாது. புனித ஸ்தலத்துக்கு போறது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மகான்களுடைய சங்கத்தை பெறது. இங்க கிருஷ்ணர் சொல்றா, உங்களை பாக்குறதுக்காக இந்த மகான்களே வந்திருக்காரு, அதனால இவங்களுடைய சங்கத்தை நீங்க வந்து முறையா உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க அப்படிங்கிறார். அன்புள்ள ஸ்ருததேவரே, ஒருவன் பிராமணனாக பிறக்கும் போது உடனடியாக மனிதர்களுள் சிறந்தவனாகிறான். அப்படிப்பட்ட பிராமணன் சுய திருப்தியுடன் விரதங்களை அனுஷ்டித்து வேதங்களை கற்று எனக்கு பக்தி தொண்டாட்டினால், அதாவது ஒரு பிராமணன் வைஷ்ணவனானால் அவனது பெருமையை என்னவென்று சொல்வது? பிராமண வைஷ்ணவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். கிருஷ்ணா சொல்ற, எனது 4 கரங்களுடைய நாராயண வடிவம் கூட எனக்கு அவ்வளவு பிரியமானது அல்ல. கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சொந்த ரூபத்தை விட தன்னுடைய சொந்த நாராயண ரூபத்தை காட்டிலும் ஒரு பிராமணனை வந்து பிரியமானவனா கருதுறாராம். அதாவது தன்னை விட பிரியமானவனா தன்னுடைய பக்தன் ஆயிடுறான். எப்போ ஒருத்தன் பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுறானோ அப்ப அந்த நபர் வந்து பகவானுக்கு தன்னை விட பிரியமானவரா ஆயிடுறான். ஆனா யார் ஒருத்தருக்கு வந்து இதுல இந்த விஷயங்கள நம்பிக்கை இல்லையோ அவங்களால என்றுமே திருப்தி அடைய முடியாது, அவங்களால என்றுமே வந்து தூய்மை அடைய முடியாது. நம்ம வந்து தினசரி சொல்றோம், யார் வந்து பிராமணர் மேல நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு வந்து தூய்மை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி எங்க சொல்றோம், சரிலையா? அடடா, சரி, யாருக்கும் தெரியல, எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? பிரசாதத்தை கட் பண்ணிடலாம். கரெக்ட், நானும் அதே தான் நினைச்சேன். பிரசாதம் நிறைய கொடுக்கலாமா? தினமும் பிரசாதம் சாப்பிட்றோம். பிரசாதம் சாப்பிடும்போது சொல்றோம், மகா பிரசாதே கோவிந்தே நாம பிராமணிய வைஷ்ணவே சொல்ப புண்ணியவதம் ராஜன் விஸ்வாசோனே வஜாயத்தே. அர்த்தம் என்ன? அதெல்லாம் பிரசாதத்தை முன்ன போட்டு நீங்க அர்த்தம்லாம் இதெல்லாம் ஏதோ சொல்லி முடிச்சோமா பிரசாதம் சாப்பிட்டோமா அப்படி இருக்கக்கூடாது. மகாபிரசாதே, மகாபிரசாதம் கோவிந்தா பகவான் கிருஷ்ணர், நாம ஹரிநாமம், பிராமணிய பிராமணர்கள், வைஷ்ணவா வைஷ்ணவர்கள், இந்த நபர்கள் மேல மகாபிரசாதே கோவிந்தே நாம பிராமணா வைஷ்ணவா ஸ்வல்ப புண்ணியம் மத்தம் ராஜம் விஸ்வாசோ நைவஜாயத்து. இவங்க மேல விசுவாசம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கூட புண்ணியமே கிடைக்காது. அவன் வந்து கொஞ்சம் கூட சேர முடியாது.
இந்த விஷயங்கள் மேல ஒருத்தனுக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும். தினமும் சொல்றோம்ப்பா, அட்லீஸ்ட் 2 வேளை சொல்றோம், உண்டா இல்லையா? நீங்களாம் பெரும்பாலும் 3 வேளை சொல்லுவீங்க. அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். பிராமணர் மேல கிருஷ்ணர் சொல்றார், எனக்கு மிகவும் பிரியமானவன்கிறார். பிராமணன் என்றால் வேதங்களை நன்கு கற்றவன் என்று பொருள். பிராமணன் முழுமையான அறிவின் சின்னம். பிராமண வைஷ்ணவன் அல்லது ஏற்கனவே பிராமண தகுதிகளை பெற்றிருக்கும் பக்தன் என்னை தன் இதயத்தில் உணரக்கூடியவன். அவ்வாறு அறிவதனால் பிரபஞ்ச தோற்றமும் அதன் பல்வேறு அம்சங்களும் பிரபுவின் பல்வேறு சக்திகளின் விளைவுகள் என்பதை உணர்கிறான். அன்புள்ள ஸ்ருததேவரே, எனவே நீர் இந்த மகாத்மாக்களையும் பிராமணர்களையும் முனிவர்களையும் எனது பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ளலாம். அவர்களை உண்மையுடன் வணங்குவதால் நீர் என்னை மேலும் சிறப்பாக அதிக ஊக்கத்துடன் வணங்குபவர் ஆகின்றீர். என்னை நேரடியாக வணங்குவதை விட எனது பக்தர்களை வணங்குவது மேலானதாக நான் கருதுகிறேன். எனது பக்தர்களை வணங்காமல் என்னை நேரடியாக வணங்க முயற்சிப்போனின் வணக்கத்தை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இத்தகைய வழிபாடு எவ்வளவு ஆடம்பரமாக செய்யப்பட்டாலும் நான் அதை ஏற்பதில்லை. ஸோ அதனாலதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணும்போது அங்க வந்து வைஷ்ணவர்கள் மூலமா நம்ம வந்து கிருஷ்ணரை பூஜை பண்ணணும். இங்க நம்மளுடைய ஆட்கள் கூட ஆச்சாரியர்களை வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணணும். நம்ம வந்து கிருஷ்ணரை நேரடியா வழிபடுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அது மட்டும் இல்லாம தகுதி கிடையாது அப்படிங்கறத விட, கிருஷ்ணரே பூஜைக்கு தகுந்தவனா நினைக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர்களை பூஜிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய பக்தி தொண்டுல மிக முக்கியமான அங்கமா அமையுது. இப்படி அவங்க வந்து பிராமணர்கிட்ட சுத்ததேவர்கிட்ட அறிவுரை சொல்லிட்டு கிருஷ்ணர் அங்க இருந்து கிளம்பிடுறார். இந்த நிகழ்ச்சியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், கிருஷ்ணர் எல்லா விதமான நபர்கள்ட்டையும் இருக்கக்கூடிய பக்தியை ஏற்றுக்கொள்ற. சுத்ததேவரை போன்ற பிராமணரா இருந்தாலும் சரி, இல்ல பகுலாஸ்வரை போன்ற சத்திரியரா இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் அங்க இருக்கக்கூடிய ஆடம்பரமான வழிபாட்டுகளை ஏற்றுக்கொள்றது கிடையாது, அங்க இருக்கக்கூடிய பக்தியை ஏற்றுக்கொள்றார். கலியுகத்துல பார்த்தோம் அப்படின்னா கலோ சூத்ர சம்பவா, எல்லாரும் சூத்ரர்களா பிறந்திருக்கிறாங்க. எல்லாருடைய தன்மைகளும் பார்த்தோம் அப்படின்னா சூத்ர தன்மையா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டோம் அப்படின்னா அப்ப அதன் மூலமா நம்மளும் கிருஷ்ணருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமானவர்களா அமைவோம். ஹரே கிருஷ்ணன்.